ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் இம்பேலன்ஸ் அண்ட் இன்எஃபிஷியன்சி. ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், இது வந்து எங்க நம்ம பார்க்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேண்டிலோட மூமெண்ட்ஸ் வந்து நம்ம இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டிலோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் ஒரு லைன் போட்டீங்கன்னா வந்து ஒரு டச் ஆயிருக்கணும். ஓகேவா? இங்க இருந்து ஒரு லைன் போட்டீங்கன்னா இந்த கேண்டில் வந்து டச் ஆயிருக்கணும். இங்க இருந்து ஒரு லைன் போட்டீங்கன்னா இந்த கேண்டில் வந்து டச் ஆயிருக்கணும். இதுதான் பேலன்ஸ் கேண்டில். ஓகேவா? இது எஃபிஷியன்சி ஆர் பேலன்ஸ் கேண்டில்னு சொல்லுவோம். இதுவே இம்பேலன்ஸ் கேண்டில்னா என்னன்னா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கு, செகண்ட், தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபாஸ்ட் இம்பல்ஸ் மூவ்ல வந்து கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அங்க வந்து அக்ரெசிவா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்க வந்து பை ஆர்டர்ஸ் நிறைய பெண்டிங் இருக்கு. ஸோ அகைன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த ஆர்டர்ஸ் எடுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த சார்ட்ல பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான் இது. இங்க இருந்து கேப் இருக்கு. இந்த கேப்பை வந்து அகைன் மார்க்கெட் கீழே இறங்கி இதை ஃபில் பண்ணிட்டு இந்த கேண்டில் ஒரு டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அகைன் மேலே போயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்குன்னா அங்க மார்க்கெட் திரும்பி வந்து அந்த அந்த ஒரு பிளாக்கை ஃபில் பண்ணிட்டு போறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இங்க இருந்து மூவ் ஆயிருக்கு. இங்க வந்து ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கு. ஓகேவா? ஒரு கேப் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், இந்த மூணு கேண்டிலுக்கும், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் நடுவில் இருக்க ஒரு கேப் இருக்கு. இந்த கேப் அகைன் மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஸோ இங்க ஒரு கேப் இருக்கு, இங்க ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் மார்க்கெட் விட்டுட்டு போயிருக்கு. அந்த கேப்பை வந்து இங்க வந்து ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்கு. ஓகே, இதை வந்து நம்ம சார்ட்ல எப்படி பாக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து உங்க ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஸ்விங் லோ, பிஓஎஸ் இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். ஓகேவா? இந்த ஹைல இருந்து இதுதான் நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச். இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள இம்பேலன்ஸ் கேண்டில் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஸோ இந்த இம்பேலன்ஸ் கேண்டில் நம்ம மார்க் பண்றோம். இப்போ நம்மளுக்கு என்ன அடுத்து என்ன, மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு மேலே போகணும், அவ்வளவுதான். ஓகேவா? இம்பேலன்ஸை டச் பண்ணிடுச்சு, ஃபில் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த ப்ரீவியஸ் ஹையும் மார்க்கெட் வந்து டார்கெட்டும் கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ மார்க்கெட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ற ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ள இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்த்து தான் நம்ம மூவ் பண்ணணும். இந்த மாதிரி மூவ் பண்ண வந்து நம்மளுக்கு வந்து வின்னிங் ரேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும், வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட். இங்க வந்து ஒரு ப்ரீவியஸோட லோவை கட் பண்ணி பிஓஎஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்விங் ஹை மார்க் பண்ணியாச்சு, ஸ்விங் லோ மார்க் பண்ணியாச்சு. அடுத்து ஃபெப் எடுத்து போடுறோம். நம்மளோட ப்ரீமியம் ஏரியாவில் வர இம்பேலன்ஸ் இதுதான். அந்த இம்பேலன்ஸ் இப்போ மார்க் பண்ணிட்டு இப்போ அடுத்து என்ன, மார்க்கெட் வந்து இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து டார்கெட் கொடுக்கணும், அவ்வளவுதான். கீழே வந்து டார்கெட் கொடுத்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணும். செகண்ட், பிவைஸ் மார்க் பண்ணும். அடுத்து நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச், அதாவது மைனர் ஸ்விங், மேஜர் ஸ்விங் மார்க் பண்ணிட்டு நம்மளோட ட்ரேடிங் ரேஞ்ச் ஐடென்டிஃபை பண்ணணும். அதை பண்ணதுக்கு அப்புறம் ஃபெப்னாசி எடுத்து போடுறோம். நம்மளோட ப்ரீமியம் ஏரியாவா டிஸ்கவுண்ட் ஏரியா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு இப்போ பேரிஷ் மார்க்கெட்னா ப்ரீமியம் ஏரியா, புல்லிஷ் மார்க்கெட்னா டிஸ்கவுண்ட் ஏரியா, அந்த ஏரியாக்குள்ள வர இம்பேலன்ஸ் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதுல வந்து நம்ம என்ட்ரி எடுக்குதா அப்படின்றத நம்ம அடுத்த அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.